கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டிக்கின்றோம். சீண்டாதே சீண்டாதே விஸ்வகர்மாவை சீண்டாதே, எங்கள் குலத்தை சீண்டாதே. வாபஸ் பெரு வாபஸ் பெரு வாபஸ் பெரு. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டிக்கின்றோம். வணக்கம். இது கேள்விக்களம். கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் 2023 ஆகஸ்ட் 16ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசின் அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு முக்கியமான திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த போகிறோம் என்று 13,000 கோடி செலவில் 18 பாரம்பரிய தொழில்கள், கைவினைஞர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக, தொழில் அபிவிருத்திக்காக ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறோம். அதன் பெயர் பிரைம் மினிஸ்டர் விஸ்வகர்மா, PM விஸ்வகர்மா என்ற ஒரு பெயரில் அந்த திட்டத்தை அறிவித்தார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அதை தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மறுத்துவிட்டது. இந்த திட்டம் ஒரு முற்போக்கானதல்ல. எல்லா சமூகங்களிலுமிருந்தும் படித்துவிட்டு வரக்கூடிய இளைஞர்கள் மேலும் படித்து, உயர்கல்வி படித்து, அவர்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு ஒரு அரசு துணை செய்ய வேண்டுமே தவிர, தந்தை செய்யும் தொழிலை மகனும் செய்ய வேண்டும், தாத்தா செய்த தொழிலை பேரன் செய்ய வேண்டும் என்று அதை ஊக்குவிக்க ஒரு தொழிலை, ஒரு திட்டத்தை கொண்டு வருவதை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்று அன்று முதல் இன்று வரை சொல்லி வருகிறது. இதன் இடையில் விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நாங்கள் திட்டம் கொண்டு வருகிறோம், ஆனால் தமிழ்நாடு அரசு உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க பார்க்கிறது என்று விஸ்வகர்மா சமூக மக்கள் மத்தியிலே பாஜக பேசி வருகிறது. அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டிலே அமல்படுத்த வேண்டும் என்று இன்றளவும் கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் PM விஸ்வகர்மா என்கிற இந்த திட்டத்தை பற்றி ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட நேரத்தில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள், விஸ்வகர்மா என்பது ஒரு குலம் அல்ல, தனி ஜாதி அல்ல, யாரெல்லாம் கைவினை தொழில்களை, கை வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ, சிறு கருவியை வைத்து அவர்களெல்லாம் விஸ்வகர்மா என்று சொன்னதும் அதற்கு அந்த சமுதாய மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. குறிப்பாக ஐந்தொழில்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவினை தவிர்த்து மீதி யாரையும் அதற்குள் கொண்டு வருவதை, அவர்களுக்கு விஸ்வகர்மா என்று சொல்வதை ஏற்க முடியாது என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். தமிழ்நாட்டின் எதிர்ப்பு நியாயமானதா? இதை செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி சொல்வது சரியானதா? சமுதாய இழிவை துடைப்பது யார்? குறிப்பிட்ட ஜாதி வாக்கு வங்கி என்கிற கோணத்தில் ஒவ்வொரு ஜாதியாக சென்று அவர்களை அடைந்து அமைப்பை வலுப்படுத்தி அவர்களை தூண்டிவிடக்கூடிய பணியில் சில செயல்கள் நடக்கின்றனவா என்கிற பல கேள்விகள் எழுகின்றன. நம்மோடு திராவிட இயக்க சொற்பொழிவாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி திரு GK நாகராஜ் அவர்கள், நாம் விரிவாக பேச இருக்கிறோம். நம்மோடு திரு திருமுருகன் காந்தியும் வலதுசாரி வாசுதேவனும் இணைய இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு GK நாகராஜ் அவர்கள்ட்டிருந்து தொடங்குகிறேன். நீங்கள் கூட இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்க. இதற்கு 2 முனைகள் எதிர்ப்பு இருக்குது. ஒன்று தமிழ்நாடு அரசின் எதிர்ப்பு, இன்னொன்று நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அந்த பிரிவினர் தெரிவிக்கிற எதிர்ப்பு. இந்த 2க்கும் உங்கள் கருத்து என்ன சார்? வணக்கம் அனைவருக்கும். குணா அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம் சார். நான் அடிக்கடி பேசுவேன் மிஸ்டர் குணா, பிரிவினைவாதம் பிரிவினைவாதம். நீங்கள் கூட சொல்லுவீங்க, ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்களே பிரிவினைவாதத்தை, எப்படி என்ன பிரிவினைவாதம் அப்படிம்பீங்க. இப்போ சமயத்தில் நிர்மலா சீதாராமன் வந்து பேசுகிறப்ப சொன்னாங்க, இந்த விஸ்வகர்மா என்கின்ற திட்டம் மிக அருமையான ஒரு திட்டம். 18 வகையான கைவினை கலைஞர்கள் இந்த திட்டத்தில் வராங்க. அதன் மூலமாக ஒரு பயனாளிக்கு 1,00,000 ரூபாய் பிணையில்லாத கடன் வட்டி குறைவாக கொடுக்கப்படுகிறது.
இது இந்த முத்ரா திட்டத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. ஏன்னா முத்ரா திட்டம் தமிழகத்தில் ஏறக்குறைய 50 லட்சம் பேர் பயன்பெற்றார்கள். இந்தியாவிலேயே அதிகம் பயன்பெற்ற திட்டம் முத்ரா திட்டம் தான் தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிறது. ஆகவே அதையொட்டி கைவினை கலைஞர்களை ஊக்குவின்ற திட்டமாக இந்த திட்டத்தை 13,500 கோடியிலே இதை மத்திய அரசு செயல்படுத்தி இருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் 18 வகையான தொழில் புரியவர்கள், தச்சர், பொற்குள்ளர், சலவை தொழிலாளிகள் எல்லாருமே யாரெல்லாம் கையால் தொழில் செய்கிறார்களோ, கையால் தொழில் செய்யக்கூடிய திறமை பெற்றிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இதை பயன்படுத்த முடியும் என்று அவர்கள் பேசி முடித்தார்கள். ஆனால் இந்த திட்டத்தை அறிவிச்ச உடனே இந்த திட்டத்தின் பொறுப்பாளராக என்னை அமித்ஷா அவர்கள் டெல்லிக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ 1-to-1 டிஸ்கஷனில் அவங்க சொன்ன வார்த்தை இதுதான்: இது மிகச்சிறப்பான திட்டம், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகமாக கைத்தொழில் தொழில் பண்ணுறாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் சுயஉதவி குழுவின் மூலமாக பெண்கள் பலர் கடனாளியாக ஆகியிருக்கிறார்கள். 50 லட்சம் பெண்கள் கடனாளியாக ஆகியிருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த முத்ரா திட்டம் இதை மீட்டெடுத்திருக்கிறது. ஆனால் இந்த திட்டம் அதற்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கும். எனவே இந்த திட்டத்தை கொண்டு செல்கின்ற பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார். அதற்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் திட்டத்தை துவக்க ஆரம்பித்தோம். ஏறக்குறைய இன்றைக்கு வரைக்கும் 8,42,000 பேர் இந்த திட்டத்தின் கீழே அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. 42,618 பேர் திட்டத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்திய அளவில் எடுத்துட்டிங்கன்னா 2,31,11,972 பேர் இந்திய அளவில் இந்த திட்டத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த திட்டத்தினுடைய விதி என்னன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் வழக்கம் போல நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த திட்டம் மிக பயனுள்ள திட்டம், ஆனால் தமிழ்நாடு அரசு இதை அமல்படுத்த மறுக்கிறது, செயல்படுத்த மறுக்கிறது, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஏறக்குறைய புதிய கல்விக் கொள்கை போல, ஏறக்குறைய அணை பாதுகாப்பு மசோதா போல, ஏற்கனவே சொல்லப்பட்ட புதிய திட்டங்கள், நம்முடைய சட்டங்கள் போல, குற்றவியல் சட்டங்கள் போல, பல திட்டங்களைப் போல இந்த திட்டத்தையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஆனால் மற்ற மாநிலங்களில் எல்லாம் ஏறக்குறைய 13.5 லட்சம் பேர் பயன்பெற்று விட்டார்கள். தமிழகத்தில் கைத்தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியவில்லை. எனவே இதை நீங்கள் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்குறாங்க. கேட்டு முடிச்ச உடனே நான் சொல்ற வார்த்தைக்கு வர மிஸ்டர் குணா, வழக்கம் போல திமுகவில் இருக்கிற நிர்வாகிகள், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க. சீதாராமன் அவர்கள் அதற்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன் எனக்கு கொடுங்க. அதுக்கு பிறகு நீங்க சொல்லுங்க. ஒரு முக்கியமான பங்கை இதில் ஆற்றி இருக்கிறீங்க. இது ஒரு அரசாங்கத்தோட திட்டம், ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் டு சப்போர்ட் ட்ரெடிஷனல் ஆர்டிசான்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பீப்புள் இன் ரூரல் அண்ட் அர்பன் இந்தியா. இது ஒரு எம்எஸ்எம்இ தொழில், சிறு தொழில் குறு தொழில் அமைச்சகத்துக்கு கீழே வர்ற ஒரு திட்டமாக இது இருக்குது. மாநில அரசினுடைய அந்த துறை அதிகாரிகள் இந்த திட்டத்தை செயல்படுத்தணும், அதற்கான வழிகாட்டி நெறிமுறைகளை போடணும், விண்ணப்பத்தை அவர்கள் கொடுக்கணும். ஆனால் இது பிஜேபி கட்சியோட ஸ்கீம் இல்லை. நீங்கள் 8,42,000 பேர் இதில் சேர்ந்துருக்கிறாங்கன்னா, இதில் 8,42,000 பேர் உங்கள்கிட்ட எப்படி சேருவாங்க? அரசாங்கம் தானே இதை செய்யணும். நீங்கள் என்ரோல் பண்ணீங்களா? அதாவதுங்க, நான் தமிழ்நாட்டினுடைய விவசாய அணியினுடைய மாநில தலைவராக இருக்கேன் பிஜேபிக்கு. இப்போ எந்த திட்டங்கள், விவசாயம் குறித்த திட்டங்கள் வந்தாலும் கூட பிஜேபியில் அந்த திட்டத்தை எடுத்து செல்ல வேண்டியது மாநில அரசு செய்யணும். ஆனால் அந்த திட்டம் சரியாக விவசாயிகளை சென்று சேர்கிறதா என்கின்ற பொறுப்பு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் பல திட்டங்கள் சார் எந்த ஒரு திட்டமும் சரியா செயல்படுத்துறாங்களா, செயல்படுத்த போடுறாங்கன்னா அந்த சாலையை ஒழுங்கா போடுறாங்களான்னு கண்காணிக்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கு, பொதுமக்களுக்கு இருக்கு. தரமா கட்டுறாங்களா, தரமா செயல்படுத்துறாங்களான்றது அடிப்படை கேள்வி. ஒரு மாநில அரசு அந்த திட்டத்தை நிராகரிச்சிருச்சு, செயல்படுத்த மாட்டோம்ட்டாங்க, விண்ணப்ப படிவத்தையே அடிக்கல. அவங்க மாநில அரசு தான் இதை கொடுத்து அந்த பயனாளிகளை தேர்வு செய்து பணம் தரணும், ஒன்றிய அரசின் பணமாக இருந்தாலும் கூட. அது எதுவுமே இல்லாதப்ப நீங்க எப்படி சார் என்ரோல் பண்ணுவீங்க? சார் இது மத்திய அரசு திறந்து விட்டிருக்கின்ற, ஓப்பன் பண்ணியிருக்கிற ஒரு அப்ளிகேஷன்ஸ், அதில் போய் நீங்கள் உங்களை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்படித்தான் இந்தியா முழுவதும் இது ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி கிசான் சம்மன் நிதி நேரடியாக மத்திய அரசிலிருந்து சேர்கிறதோ, அதை போல இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நேரடியாக பணம் உங்கள் வங்கியில் சேரும். அதான் ஜன்தன் வங்கி கணக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தாச்சுன்னா இந்த திட்டம் நேரடியாக மாநில அரசினுடைய ஒப்புதலும் பெற வேண்டும்.
அதுக்கப்புறம் நேரடியாக எப்படி பிஎம் கிசான் சம்மன் நிதி இருக்கிறதோ அதை போல இந்த திட்டம் நேரடியாக விவசாயியுடைய வங்கி கணக்கில் சேர்ற மாதிரி, கிசான் சம்மன் நிதி போய் சேர்ற மாதிரி இந்த அக்கௌண்ட்லயும் பணம் போய் சேர்ந்துரும். இதை இதுவரைக்கும் 13,50,000 பேருக்கு இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்லாம் அப்புதல் கொடுத்து பணம் போய் சேர்ந்துருச்சு. ஆனா தமிழ்நாடு செய்யல. தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது கண்காணிக்கிறோம். இல்ல டாக்டர் ஜெயரஞ்சன் தலைமையில இதற்கு ஒரு கமிட்டியை கூட வைத்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்படி இவர்கள் பேசிய பொழுது, நான் பேசி முடிச்சிடறேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்படி குறிப்பிட்டு பேசிய பொழுது உடனடியாக திமுகவை சேர்ந்த சிலர் இது குலத்தொழிலை விஸ்வகர்மா என்ற ஒரு சாதியின் கீழே கொண்டு வந்துட்டாங்க, ஒரு 5 வகையான விஸ்வகர்மாக்களை 18ஆக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க, இந்த எங்கள் சாதிக்குள்ள மற்ற சாதிகள் செருப்பு தேய்ப்போரை கொண்டு வந்துட்டாங்க, துணி துவைப்போரை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பூதகரமா இந்த பிரச்சனையை பெருசாக்கி உடனடியாக திமுக நிர்வாகிகளை வைத்து கோயம்புத்தூர்ல நீங்க காமிச்சிங்க இப்போ ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணாங்க. உடனடியாக நானும் மரியாதைக்குரிய எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்களும் அங்க கோயம்புத்தூர்ல விஸ்வகர்மா சமுதாய மக்கள் இருக்கின்ற இடத்துல போய் ஒரு கூட்டத்தை போட்டோம். கூட்டத்தை போட்டு அந்த மக்கள்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இந்த திட்டம் மிக அருமையான திட்டம், மிக பாராட்டுக்குரிய திட்டம், ஆனால் இதை திமுக தான் தூண்டுகிறது என்று நேரடியாக அவர்களே குற்றச்சாட்டு வைத்தார்கள். திமுக செயல்படுத்துவதில்லை, இதை சாதி ரீதியாக சொல்லி தூண்டுகிறது. திமுக செயல்படுத்தலன்றது ரகசியமான விஷயம் சார், பகிரங்கமா நாங்க செயல்படுத்த மாட்டோம். இந்த ஸ்கீமோட இதை சொல்லும் போதே குரு சிஷ்ய பரம்பரை முறையை வளர்க்கிறது, யார் பயனாளி, அப்பா இந்த தொழிலை செய்தாரான்னு சொல்லி ஊர்ல இருக்கிற ஒருத்தர் பஞ்சாயத்து தலைவர் இதுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும், இப்படி நிபந்தனை இருக்கு. இப்போ ஒரு பூட்டு செய்யற தொழிலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னா அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பரம்பரையா ஜாதியின் அடிப்படையில் ஒரு தொழிலை ஒருத்தங்க செய்யறாங்க அப்படின்னா அவங்கள 18 வயதான உடனே இந்த ஸ்கீமுக்கு வரலாம் பயனாளியாக அப்படின்னா நேரடியாக குலத்தொழிலை ஊக்குவிக்கிறது. குறிப்பா நீங்க என்னென்னலாம் சொல்றீங்க, செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு அதே வேலை, பார்பர் சவர தொழிலாளர்களுக்கு அது, சலவை தொழிலாளர்களுக்கு இந்த கடனை தர்றோம் அப்படின்னு சொன்னா அவங்க படிக்க வேண்டாம். நீங்க அந்த மக்களை கூப்பிட்டு இன்னைக்கு அந்த ஜாதிகள் எல்லாம் கூப்பிட்டு நீங்க பேசுறீங்க, அவங்கள கூப்பிட்டு பல்லாயிரம் கோடி உங்களுக்கு தர்றோம், உங்க பிள்ளைகளெல்லாம் படிக்க வைங்க, வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைங்க, அவங்கள வேற உயர்ந்த வேலைகளுக்கெல்லாம் போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவங்கள முன்னேற்றுவதற்கான ஒன்று. ஜாதி சங்கத்தை கூப்பிட்டு உங்க தொழிலை செய்யுங்க, அதை நாங்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது குலத்தொழில் ஊக்குவிப்பு, ஜாதி முறையை பாதுகாக்கிற முயற்சி, அதை நாங்கள் செய்ய மாட்டோம்னு அரசு சொல்லுது. தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்டு தானே, ஏன் அவங்களுக்கு எதிராக மக்களை திருப்பி விடுறீங்க? இல்லை சார், இப்போ இல்லை நான் தான் சொல்றேன். இதுல சமீபத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் ஒரு செய்தி கொடுத்தாங்க. மீன் பிடிக்கின்ற மீனவர்களுக்கு, மீனவர்களுடைய குடும்பத்திற்கு நாங்கள் மீனில் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை சொல்லித்தர போகிறோம், அந்த ஏரோநாட்டிக்கல் நிறையா விஷயங்கள் இருக்குது, அதையெல்லாம் நாங்கள் சொல்லித்தர போகிறோன்னு ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. இன்றைக்கு கோயம்புத்தூரில் நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, நிறுவனம் இருக்குது. அங்கே நீங்கள் போனீங்கன்னா சிகை அலங்காரம் உட்பட பல விஷயங்களை பண்ணுறாங்க. அதை பண்ணுறவங்க யாரும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க அல்ல. இன்றைக்கு பல நீங்கள் உங்கள் பாஷையில் சொல்ல போனால் ஆதிக்க சாதியை சார்ந்தவர்கள் கூட இன்னைக்கு எல்லா தொழிலையும் எல்லாரும் பண்ணுற நிலைமை உருவாகி விட்டது. ஆனால் இந்த திட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதியை வைத்து கொடுக்கப்பட்ட திட்டம் அல்ல. பிஎம் விஸ்வகர்மா என்பது படைப்பின் கடவுள், அவருக்கு மரியாதை செய்கின்ற வகையில் அப்பா இந்த தொழிலை செஞ்சாரு அப்படின்னு இது குடும்ப தொழில் அப்படின்னு குரு சிஷ்ய பரம்பரை அந்த ப்ரோஷர் பாருங்க, எந்த நிபந்தனையும் இல்ல சார். அதுக்கு சர்டிபிகேட் யார் தரது? அப்பா இந்த தொழிலை செய்தார் அப்படின்றதுக்கு சர்டிபிகேட் தர வேண்டியது யாருன்னா அந்த ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து பிரசிடென்ட். சார் லெட் மீ கம்ப்ளீட். நீங்க ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த தொழிலில் உங்களுக்கு திறமை இருக்கிறது, அந்த தொழிலை நீங்க செஞ்சிட்டு இருக்கிற பொழுது நீங்க உங்களுக்கு மேலும் உங்களை தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தால், உதாரணத்துக்கு நீங்க பொற்கொள்ளரா இருக்கிறீங்க, நீங்க லேட்டஸ்ட் மிஷின் வாங்கணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு மண்பானை செய்கிற தொழில் செய்கிறீங்க, மீன் பிடிக்கிற வலை தொழில் செய்கிறீங்க, இந்த தொழிலை நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பி உங்களுக்கு பணம் தேவைப்பட்டால் அந்த பணத்திற்கான உதவியை மத்திய அரசு செய்கிறதே ஒழிய, அல்லது நான் ஏதோ ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவன் எனக்கு மீன்பிடி தொழிலை செய்து கொள்ள ஆசை இருக்கிறது அவங்கள விஞ்ஞானத்தை படிக்க சொல்லி ஒரு நாசாவுக்கு வேலைக்கு அனுப்புங்க,
இஸ்ரோவுக்கு வேலைக்கு அனுப்புங்க, அதற்கான வாய்ப்புகளை கொடுங்க, ஒரு பேங்க் மேனேஜர் ஆக்குங்க, பல வேலைகள் இருக்குது, பேராசிரியர் ஆக்குங்க, டாக்டர் ஆக்குங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அந்த தொழிலை செய்கிறவங்களுக்கு மீண்டும் அதே தொழிலை செய்கிறதுக்கு ஸ்கில் அப்கிரேடேஷன் 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. 1 லட்ச ரூபாயில் என்ன ஸ்கில் அப்கிரேடேஷனை ஒரு சலவை தொழிலாளியோ அல்லது காலனி செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியோ இன்னொருத்தரோ செஞ்சிட முடியும்? நான் மற்றவங்களுடைய கருத்தையும் கேட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். நான் சொல்லி முடிச்சிடுறேன். பூ கட்டுறவங்க இருக்காங்க. இன்னைக்கு சாலையோரங்களில் பல பெண்கள் பூ கட்டுறாங்க. பூ கட்டுறவங்களுக்கு தினமும் 2000-3000 ரூபாய் பூ வாங்குறதுக்கு பணம் தேவைப்படுகிறது. இப்போ அந்த பூ கட்டுறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். அது எந்த வகையில் நீங்க அது குலத்தொழில் ஊக்குவிக்கிறேன்னு சொல்றீங்க? குரு சிஷ்யா பரம்பரைலாம் இல்ல. உங்க ஸ்கீம்ல எடுத்து பாருங்க. நீங்கள் செய்து கொண்டிருந்தால் எடுத்து பாருங்க. நீங்க அதுக்கு வந்து சிறுதொழில் கடன் சார், அதுக்கு சுய உதவி குழுக்கள் இருக்கு, அவங்க மூலமா ஏற்கனவே செய்த முத்ரா கடன் இருக்கு. அதுக்கு முன்பு ஒரு சிறிய கடன்களை மன்மோகன் சிங் காலத்திலேயே சிறு வணிகர்களுக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலை இல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். நான் முழுசா முடிச்சிடுறேன். ஏற்கனவே நீங்கள் செய்திருக்கின்ற தொழிலை விரிவுபடுத்துவதற்காக உங்களுக்கு பணம் தேவைப்பட்டால் மிக குறைந்த வட்டியிலே அந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கொடுக்கப்படுகின்றது ஒழிய பொற்கொள்ளர் 1 லட்சம் ரூபாய் அந்த தொழிலை என்ன சார் விரிவுபடுத்திடுவாங்க? கைவினை கலைகளை ஊக்குவிக்கின்ற திட்டமே ஒழிய. ஒரு பொற்கொள்ளர் இருக்காரு, அவர் வந்து ஒரு தொழிலை செய்யறார். கோவை மாதிரி ஒரு இடத்துல ஒரு நகைப்பற்ற நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க. 1 லட்சம் ரூபாயில் அவர் என்ன தொழில் அப்கிரேடேஷன் பண்ணிட முடியும்? அவர் 1 லட்சம் ரூபாய் முதல்ல வாங்கி குறைந்த வட்டியில முறையாக திருப்பி செலுத்தி விட்டால் அடுத்து 5 லட்சம் கிடைக்கும், 10 லட்சம் கிடைக்கும். தொடர்ச்சியாக அவருக்கு தொழிலை விரிவுபடுத்த பணம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். உங்க ஸ்கீம்ல சொல்லி இருக்கிறது 2 லட்சம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அதற்கு பிறகு 2 லட்சம். நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. மற்றவங்க கருத்தை கேட்டு வந்தற திரு வன்னியரசு. இல்ல தங்க மகனை படிச்சு வைக்கிறதுக்கு தனக்கு தெரிந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பணம் தேவைப்படுகிறது. அதை குறைந்த வட்டியில் மத்திய அரசு கொடுக்கிறது. இதற்கு பின்னணியில் சாதி இல்லை என்பதுதான் உண்மை. சரி. இல்லை, பிரிவினைவாதம்னு சொல்லி சொல்கிறது இருக்குல்ல, இவங்க பேசுகிறது இந்துக்களை ஜாதி ரீதியாக பிரிக்கிறது, இந்தியாவை வந்து மத ரீதியாக பிரிக்கிறது. இதுதான் வந்து அவங்களுடைய பிரிவினைவாதத்தினுடைய அடிப்படை கொள்கை. இதுதான் வந்து சனாதனம். இதுதான் இந்து மதத்தினுடைய மிக முக்கியமான. ஜாதியால பிரிஞ்சு தானே இருக்காங்க, மதத்தால பாதுகாக்க. அவங்க எங்க பிரிக்கிறாங்க? அது இதை பாதுகாக்கிறது. பிரிக்கிறதுனா இந்து மதம் தான் பிரித்து வச்சிருக்கு. முஸ்லீம் மதத்தில் நீங்கள் வந்து அப்படி பிரிக்கல. இவங்க பாதுகாக்கிறதே, இந்து மதத்தை பாதுகாக்கிறதே சாதியின் அடிப்படையில் தான். அதனால தான் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சாதிகளுடைய தொகுப்பு தான் இந்து மதம்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இதை வந்து பாதுகாக்கணுங்கிற அடிப்படையில் இதை பண்ணுங்க. கடந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி கடந்த ஆண்டு 2023 இந்த இதை கொண்டு வர்றாங்க. அதில் நாடாளுமன்றத்திலே கேட்கப்பட்ட கேள்வியில் வந்து ஒன்றிய அரசு சொன்ன பதிலில் வந்து எந்தெந்த மாநிலங்களில் வந்து எவ்வளோ பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை அவங்கள அனுப்பியிருக்கிறாங்க. இவர் சொல்கிறது தமிழ்நாட்டில் வந்து 2,08,39,680 பேர் தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவர் சொல்கிற தகவலே தவறான தகவல். அதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஆந்திர பிரதேசத்தில் வந்து 2,42,244 பேர். அதே போல் வந்து அருணாச்சல பிரதேசத்தில் வந்து வெறும் 1,882 பேர் தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து முழுக்க அரசு எதிர்க்குது. தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களையும் இது குறித்து வந்து நீங்கள் பதிவு பண்ணதில் பார்த்தா ரொம்ப குறைவான மாநிலங்களாக இருக்குது. இது தமிழ்நாட்டுக்கும் அஸ்ஸாமுக்கும் மற்ற மாநிலங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ இவங்க என்னென்னா, இந்த 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 குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதற்காக, சாதி அமைப்பை பாதுகாப்பதற்காக இப்போ இந்த இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது இதுதான் அவங்க சொல்கிறது. இப்போ மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து விஸ்வகர்மா அப்படிங்கிறதுல வந்து 5 தொழில் தாண்டி இருக்கிறவங்க, அதாவது வந்து கைத்தொழில் செய்கிறவங்க எல்லாருமே, உளி வச்சுருக்கிறவங்க கூட வந்து நீங்கள் விஸ்வகர்மா அப்படி அதைத்தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எந்த இந்துக்களை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இந்துக்கள்லேருந்து தான் எதிர்ப்பு வருது. இவங்க அடிப்படையில் இந்துக்களை ஒருங்கிணைக்கிற அடிப்படையில் தான் இந்த ஜாதிய கட்டமைப்பை. அம்பேத்கரோட இன்னொரு கொட்டேஷன் சொல்லணும்னா, ஜாதி கட்டுமானத்தில் எந்த 2 ஜாதியும் சமமானதில்லை. ஆமாம், அது ரொம்ப முக்கியமானது. இந்த 5 தொழில் அப்படின்றவங்க தங்களை பெருசுன்னு நினைக்கிறாங்க, மீதியால் கொண்டு வரும்போது அது தங்களுக்கு கீழே நினைக்கிறாங்க. அந்த சிக்கலும் அதுக்குள்ளே வருது. இல்லை, அது இவங்க சொல்ல வர்றது, செருப்பு தைக்கிறவங்கள வந்து கைத்தொழில்னு செருப்பு தைக்கிறவங்களும் அதில் வந்துடுறாங்க. அப்போ இதில் எங்கள் கூட சேர்க்குறீங்க அப்படிங்கிறதும் அதில் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து குலத்தொழில்னா வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து அமைச்சராக இருக்க முடியுமா?
ஜெய்சங்கர் வந்து கடல் கடந்து எந்த பார்ப்பனர்களும் வந்து வெளியில் போக முடியாது. வேதத்தில் சொல்கிறது, நம்ம சொல்லலை, வேதங்கள் அவங்க தான் சொல்கிறாங்க. கடல் கடந்து போக முடியாது. ஜெய்சங்கர் வந்து எப்படி வெளிவிவகாரத்துறை வந்து அமைச்சராக இருக்க முடியும்? நிர்மலா சீதாராமன் வந்து பெண்களே வந்து நீங்கள் வந்து நிர்வாகத்தில் வரக்கூடாது, எந்த வெளியில் வரக்கூடாதுங்கிறதான வேதங்கள் சொல்கிறது. அந்த வேதத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் வந்து அமைச்சராக இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? நீங்கள் சொன்னது போல் வந்து ஒவ்வொரு சமூகமும் வந்து அந்தந்த சமூகத்தில் இருந்து நீங்கள் செருப்பு தைக்கிறவங்க செருப்பு தான் தச்சுக்கிட்டு இருக்கணுமா? அவங்க ஒரு லட்சம் கொடுக்குற நீங்கள் வந்து செருப்பு தைய அப்படின்னு சொல்கிற ஒரு மிக மோசமான செயல் இருக்குல்ல, அவன்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், அவன் செருப்பு எடுத்து காட்டுவான். என்னடா என்னை வந்து செருப்பு நீங்கள் வந்து செருப்பு இல்லை, அவங்களும் ஏற்கனவே நாங்கள் அவங்களெல்லாம் யாரையும் தொழில் செய்ய சொல்ல, ஏற்கனவே தொழில் இருக்கிறாங்க, அவங்கள முன்னேற்றுவதற்காக நாங்கள் ஒரு ஸ்கீமை கொடுக்குறோம். நீங்கள் தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், அல்லது திராவிட மாடல் அரசாக இருக்கட்டும், அல்லது தந்தை பெரியார் அவர்களாக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணா அவர்களாக இருக்கட்டும், இவர்களுடைய சமூக நீதி கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் வந்து செருப்பு தைக்கிறவர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆபிரகாம் லிங்கன் வந்து எப்படி இந்த நாட்டை ஆண்டார் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி தான் நான் வந்து இங்கே வந்து செருப்பு தைக்கிறவங்களும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? செருப்பு தைக்கிறவங்க செருப்பு தான் தைக்கணும்னு சொல்கிறீங்க. குயவர் வேலை செய்கிறோம், குயவர் வேலை தான் செய்யணும் அப்படிங்கிற மண்பானை வேலை செய்ய வேண்டியவோ அங்கே நீங்கள் செய்யணுன்றீங்க. அப்போ இந்த மாற்றங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த அரசு அதனால தான் வந்து மரியாதைக்குரிய ஜெயரஞ்சன் அவர்களுடைய தலைமையில் டாக்டர் எழிலன் அவர்கள் எல்லாரும் இருந்து இது வந்து இதை பற்றி அவங்க வந்து ஒரு குழு போட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. இந்த குழுவின் அடிப்படையில் இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் இப்போ இன்றைக்கி வந்து இதை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் வந்து இவங்க வந்து பேசுகிற பேச்சு இருக்குல்ல, நிர்மலா சீதாராமன் வந்து அங்கே போய் பேசுகிற பேச்சு இருக்குல்ல கோவையில், எந்த கோவை இவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி அங்கே வந்து மத கலவரத்தை உருவாக்கணும், வன்முறையை தூண்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே இடத்துல தான் அன்னபூர்ணா உரிமையாளர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஜிஎஸ்டி, ஆமாம் ஜிஎஸ்டி, இதெல்லாம் மிக மோசமாக வந்து இதை விட மோசமாக யாரும் பேச முடியாது. நிர்மலா சீதாராமன் போன்ற ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்க இவ்வளவு வந்து அவங்க வந்து கீழ்த்தரமான ஒரு அரசியல் பண்ணுறாங்க. ஜாதி முழுக்க எல்லாருமே கோவையை தானே மையப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி வந்து இவங்க வானதி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறாங்க, அவருடைய பேச்சினுடைய சாராம்சம் என்ன? ஜாதிய கட்டமைப்பை ஜாதி வெறியை தூண்டுறாங்க. இன்னைக்கு அவங்க மேலே வழக்கு பதிவே செய்யணும், கைது செய்கிற இடத்துல கூட அதை வந்து நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போகலாம். அவ்வளோ முன்னேற்றத்துக்காக பேசுகிறேன். உங்கள் முன்னேற்றத்தில் தமிழ்நாடு அரசுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு மாநில அரசுக்கு எதிராக எது முன்னேற்றம்? செருப்பு தைக்கிறவன் செருப்பை தச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது முன்னேற்றமா? அவனை வந்து ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்கிறது முன்னேற்றமா? எப்படி இன்றைக்கி வந்து இவ்வளவு காலம் கடந்து வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி சாதாரண செருப்பு தைக்கிறவங்க வந்து ஐஏஎஸ்ஸாக இருக்கிறாங்க, ஐபிஎஸ்ஸாக இருக்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்றைக்கி வந்து எவ்வளோ இடத்துக்கு உயர்ந்திருக்கிறாங்க. அது இவங்களுக்கு பொறுக்க முடியல. இன்றைக்கி வந்து முழுக்க இந்த பிஎம்ங்கிற இந்த பிஎம் விஸ்வகர்மா திட்டம்ங்கிறது வந்து முழுக்க சாதிய கட்டமைப்பை பாதுகாக்கக்கூடியது, சாதி வெறியை தூண்டுறது. இப்போ இவங்க வானதியம்மா பேசுனது வந்து முழுக்க ஜாதி வெறி அமைப்போடு அவங்க பேசுகிறாங்க, ஜாதி வெறியோடு பேசுகிறாங்க. அந்த அமைப்புகளோட அவன் ஜாதி வெறி அமைப்புன்னு சொல்லலை, சாதி வெறியோடு அந்த அமைப்பை தூண்டுறாங்க. நிர்மலா சீதாராமன் ஜாதி வெறியோடு தான் பேசுகிறாங்க. ஏன் இவங்க வந்து அந்த தொழில் அவங்க செய்ய வேண்டியதானே? எதுக்காக வந்து மோடி வந்து எப்படி பிரதமர் ஆக முடிஞ்சது? அவர் வந்து ஒரு வைசிய தொழில் தான் பண்ண வியாபாரம் பார்த்துட்டு போக வேண்டியதானே? எப்படி அவர் வந்து இந்த நாட்டில் இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக முடியுது? இதெல்லாம் யார் வந்து பண்ண முடியுது? அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதனால இந்த போராட்டம் நடத்துகிறாங்க. அவர் ஏதோ திமுக தூண்டி விட்டது போல சொல்கிறாரு. எப்போவுமே வந்து இவன் பாஜக காரங்க சொல்கிறது உடனே திமுக தூண்டி விட்டது. இப்போ இன்றைக்கி இந்த ஜாதி அமைப்புகள் மத்தியில் வந்து வானதி விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா திமுக தூண்டி விட்டு தான் வந்து அவங்க உட்காந்தாங்களா? இல்லை வந்து அன்னபூர்ணா அமைப்பு அன்னபூர்ணா ஓட்டலுடைய உரிமையாளர் வந்து அங்கே போய் பேசுகிறாரு அப்படின்னா திமுக தூண்டி விட்டு தான் பேசுகிறாங்களா? அதுக்கு பதில் சொல்ல முடியல. உங்கள்கிட்ட எந்த பதிலுமே இல்லை. முழுக்க வந்து ஒரு பிரச்சனையை எடுக்கிறாங்க, தமிழ்நாட்டில் அதுக்கு டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஆனால் அது இந்த எபிசோடு பார்க்குறப்ப பேக் ஃபயர் ஆன மாதிரி இருக்கு. இல்லை, இதுக்கு முன்னாடியே வந்து மைக்கேல்பட்டி லாவண்யா மேட்டிலே வந்து இவங்க என்ன பண்ணாங்க? அது மதமாற்றம் முயற்சி செஞ்சாங்க, கட்டாய மதமாற்றம் சொல்லி தானே வந்து சாலை மறியல் பண்ணாங்க. இன்றைக்கி என்ன வழக்கு சிபிஐ என்ன சொல்லியிருக்கு? அப்படி எதுவும் நடக்கலைன்னு சொல்லியிருக்காங்களா? அண்ணாமலையோ இல்லை பாஜகவை சேர்ந்தவர்கள் யாராவது மன்னிப்பு கேட்டார்களா? வெளிப்படையாக ஒரு கட்டாய மதமாற்றம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்களே. ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யான்னு இந்தியா முழுக்க முழக்கம் வந்தது பண்ணாங்களே. சரி, நான் நாஞ்சில் சம்பத் அவர்கள் குறுக்கிட வரும்னாங்க. அதாவது 2026 பொது தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் சமூக அமைதியை கெடுப்பது என்பது அவர்களது திட்டம். சார், ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக மக்கள்கிட்ட போய் பேசினா அது வந்து சமூக அமைதி கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், சர்ச்சையை கிளப்புவதும் சங்கடத்தை உருவாக்குவதும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிப்பதும் அவர்களது
திட்டம். இல்லைன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களை கூட்டி வைத்து எப்படி பேசலாம்? அந்த சமூக மக்கள் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மரபார்ந்த பெருமைக்குரியவர்கள். சங்ககாலம் என்கிற தங்ககாலம், இன்னும் சொன்னப்போனால் சிலப்பதிகாரத்தில் மிகுந்த செல்வாக்கோடு இருந்தவர்கள். பூம்புகாரில் இந்த பவளம் விற்கிறவர்கள், கல் பதிக்கிறவர்களுக்கு தனி வீதி. பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானை கல்வன் சொல்லி சிலப்பதிகாரத்தில் வருகிறது. கலைஞர் அதை பொற்கொள்ளறதான்னு சொல்லி அந்த சமூகத்தை அவர் சுட்டாமலே அந்த கதையை கொண்டு போவார். ஒரு சமூகத்தின் மீது எவ்வளவு அக்கறை இருந்திருந்தால் கலைஞர் இந்த பாணியை கைப்பற்றி இருக்க வேண்டும். இன்னைக்கு அந்த சமூகத்தை கூட்டி வைத்து கொண்டு ஒரு கொதிக்கிற மனநிலையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறார் என்று சொன்னால் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கிறதா? இவர்கள் கோட்சேவின் இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்புகிறவர்கள் இந்தியாவை இன்றைக்கு பழைய கற்காலத்திற்கு கொண்டு போகிறார்கள். இதில் இந்த 18 வகைன்னு சொன்ன இதில் எல்லாரும் வந்துடுறாங்களா? நான் தங்கியிருக்கிற விடுதிக்கு முன்னால் 4 பெண்கள் காலையில் இருந்து 6 மணி வரைக்கும் வெங்காயம் உரித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த 18 பேர் பட்டியலில் அவங்க வர்றாங்களா? சாணை தீட்டுறான் பாருங்க. ஒரு வண்டியை கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி நின்று சாணை தீட்டுறமான்னு கேட்குறானே, அவன் இந்த பட்டியலில் வர்றானா? நீ சாதிவாரி கணக்கெடுப்பை ஒத்துக்கொள்ளாத நீ, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தயங்குகிற நீ ஏன் இப்படி ஓடி ஒளிகிறீர்கள்? இது என்ன நியாயம்? கையினால் என்று சொன்னா இதில் எம்ப்ராய்டரி வருதா? இவங்க கடைசியில் கொண்டு போய் கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதுன்னு ஒரு தேவாரம் இருக்கு. படகு மூவ் செய்கிறவங்க, போட் மேக்கர், கார்பெண்டர், இது ஒப்பனை கலைஞர்கள் வர்றாங்களா? எந்த திருமணமும் எந்த நிச்சயதார்த்தமும் ஒப்பனை செய்யக்கூடியவர்கள் இல்லாமல் இன்னைக்கு திருமணம் நடத்த முடியாது. அவங்க இந்த பட்டியலில் இருக்காங்களா? மெஷின் வச்சு துணி தைக்கிறாங்க, அவங்க இந்த பட்டியலில் இருக்காங்களா? அதனால இவங்க அந்த பட்டியலே தப்புங்க. இல்லை, தொடப்பம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, மேட்டு செய்கிறவங்க, தரை விரிப்புகள் அதை செய்கிறவங்க இருக்கிறாங்க, தொன்னை செய்கிறவங்க இருக்காங்களா? தொன்னைக்கு கலைஞர் வரியே ரத்து செய்தார் தெரியுமா உங்களுக்கு? கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது. அதனால இந்த பட்டியலே முதல்ல தப்பு. அது இவர் நாகராஜ் இதில் தலையிடுறதுக்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இவங்க கண்காணிக்கலாம், மேற்பார்வையிடலாம். இந்த தரவு இவருக்கு எங்கிருந்து கிடைச்சு? இந்த படிவம் யார் கொடுத்தது? அதனால அமைதியை கெடுப்பது, ஏதாவது ஒரு பிரச்சனையை நான் கேட்கிறேன். விஸ்வகர்மாக்கள் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு ஆசாரின்னு பட்டம் உண்டு, தட்டார்னு சொல்லுவாங்க. ஆசாரின்னு பட்டம் உண்டுங்கிற மட்டும் இல்ல, பார்ப்பானை போல பூணூல் போடுகிற அதிகாரமும் அவங்களுக்கு உண்டு. அப்ப இவங்களுக்கு அவங்கள திட்டமிட்டு அவமதிக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. உங்க பார்வையில் அவமதிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய ஸ்கீமு சுதந்திர இந்தியாவில் 13,000 கோடியில். அப்ப நீ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எத்தனை பேர் இருக்கிறார்கள்னு பட்டியலிட்டு அவங்களுக்கு நீங்க உன் பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை போடுங்க. திரு வாசுதேவனுடைய கோணத்தை கேட்கலாம். திரு வாசுதேவன், ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க, குலத்தொழிலை ஊக்குவிச்சு ஒரு கற்காலத்துக்கு சமுதாயத்தை எடுத்துட்டு போற பிற்போக்கான திட்டம்னு நாஞ்சில் சம்பத் விமர்சிக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். 30 நிமிஷமாக நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். வன்னியரசு வழக்கம் போல் ஒரு ஜாதி கட்சி நடத்துகிற வன்னியரசு, ஒரு சில குறிப்பிட்ட ஜாதியினருக்காக மட்டுமே வேலை செய்யும் வன்னியரசு வன்மத்தை உமிழ்ந்ததை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இளங்கோவன் சார் சொன்னது பல சமூகங்கள் அது எப்படி ஜாதி கட்சின்னு சொல்லுவீங்க? கூடை முடையவர்கள் கூடை, ஆமாம்மா, அது அவங்க கட்சியே ஒரு சில ஜாதிகளை சேர்த்து அவங்களுக்காக 4 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ முஸ்லீம், ஒரு எம்எல்ஏ பிறப்பால் வன்னியர், அது எப்படி ஜாதி கட்சின்னு சொல்லுவீங்க?
ஆனால் அவங்களுடைய கொள்கை அது சார். நீங்கள் வந்து யார் வேணும் இப்போ நாளைக்கு நான் வந்து திருமாவளவன் ஜாயின் பண்ணேன் சார். பிராமின் முஸ்லீம் தலித்துன்னு 3 கூட்டணி வச்சாருன்னா நானும் அதில் போய்ட்டு அப்ளை பண்ண முடியும் சார். நானும் இது வந்துட முடியும். அதுவே தட் இஸ் a டிஃப்ரெண்ட் பாயிண்ட். இளங்கோவன் ஒரு நல்ல விஷயம் சொன்னார். இந்த மாதிரி கூடை உடைப்பவர்கள், பாய் நெய்பவர்கள், விளக்குமாறு பின்னுபவர்கள் இவர்கள் எல்லாம் கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னார். அது ஒரு நல்ல உருப்படியான சஜஷன். ஆனால் எனக்கு என்ன தோன்றது, இப்போதைக்கு 18 பேரை வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான். ஆனால் இதை வந்து நான் உங்கள் குரல் கேட்கல. கேக்குது சார், சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க சார், தொடர்ந்து பேசுங்க. அதான் ரைட். நான் வந்து இதை அந்த மாதிரி ஒரு ஜாதிய இதுவாகவோ ஒரு குலத்தொழிலாகவோ நான் பார்க்கவே இல்லை. நாம் வந்து திறமையை தான் பார்க்குறோம். எல்லாத்துலேயுமே ஒரு திறமை இருக்குது, எல்லார்கிட்டையுமே ஒரு திறமை இருக்குது. உங்கள்கிட்ட திறமையே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜென்ரலாக ஏதாவது வேலைக்கு போகலாம், ஆஃபீஸில் ஒரு கிளர்க் மாதிரி போகலாம், அங்கே போயிட்டு கூட நீங்கள் வேலையை கற்றுக்கலாம், தட் இஸ் ஓகே. ஆனால் எங்கே திறமை இருக்கிறதோ அந்த திறமையை நாம் அடையாளம் கண்டு கொண்டு அந்த திறமையை வளர்க்க நம்ம முன்னேற்பாடுகள் முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். அதாவது ஒரு குறுக்கீடு, ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி இருக்கிறாரு, திறமை தொழிலாளி இருக்கிறாரு, ஒரு துணிவலுக்கும் தொழிலாளி இந்த ஸ்கீம்ல இருக்கிறாரு. டிரைவர் இருக்காரா? இல்ல, டிரைவர் இல்ல. டிரைவர்ல இங்க முதல்ல வைக்கணும். டிரைவர் முதல்ல வைக்கணும் சார். டிரைவிங் யாருனாலும் கத்து யாருனாலும் செய்வாங்க. இது வந்து குரு சிஷ்ய பரம்பரை ஸ்கீம். ஒரு குருட்ட இருந்து தொழில், அப்பாட்ட இருந்து தொழில கத்துக்கணும். அப்ப இதான் குலகல்வி திட்டம். சரி, குரு இல்ல குரு எங்கே சார்? சார் குரு எங்கே சார்? குரு எங்கே சார்? உங்களுக்கு வந்து உங்கள் அப்பா இந்த தொழில் பண்ணலை அப்படின்னாலும் கூட பையன் அந்த தொழில் பண்ணுறான்னு சொன்னால் அவனுக்கு இதில் வேலை கிடைக்கும் சார். நீங்கள் சொல்கிறது கேட்கறது, நான் என்ன கேட்டேன்னா, செருப்பு தைக்கும் தொழிலாளியோ துணிவலுக்கும் தொழிலாளிக்கோ ஒரு திறமை இருக்குன்றீங்களா? அது என்ன திறமை சார்? அதுலேருந்து அவங்க மீண்டு வர வேணாமா? அது வேண்டான்னு தூக்கி போட்டு ஒரு மெஷினரி, யார் வேண்டுமானாலும் அந்த தொழிலை செய்யலாம், ஒரு மாடர்ன் ஃபேக்டரி வேண்டாம் இதுவா வரணும்ல? அப்பா தொழில பையன் செய்ய 1 லட்சம் ரூபாய் நாங்க கொடுக்கிறோம். நான் ஆன்சர் பண்றேன் சார். ஒரு 18 வயசுலயே தரணும்னா என்ன திறமை நீங்க அதுல சொல்ல போறீங்க? கார்னர்ல நான் சொல்லிடுறேன், ஒரே ஒரு நிமிஷம். எங்க வீட்டு கார்னர்ல ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி இருக்கிறாரு. அவருக்கு 15,000 ரூபாய் லோன் கிடைக்கிறது. அவருடைய பையன் ஆல்ரெடி ஐஐடியில் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஐஐடியில் படித்து நாளைக்கு வந்து ஒரு ஜூனியர் இன்ஜினியராக இல்லை வேறு ஏதாவது ஒரு பொறியியல் வல்லுநராக வேறு எங்கேயாவது வேலை செய்ய போகிறான். அவனை யார் தடுத்தாங்க? நாம கொடுக்கறது இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு மட்டும்தான். செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன் இதே பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்றது உங்களுடைய மிஸ் இன்டர்பிரேஷன் தான். அதை தடுக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. உங்க தெருவுல செய்து கொண்டிருக்கிற அந்த பெரியவர் ஒரு தொழிலாளி, அவர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இல்ல, அவரே 18வது ஜெனரேஷனா அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறவரா இருப்பாரு. எல்லாம் இருக்கலாம்ப்பா, பாருங்க, அதெல்லாம் இருக்கலாம்ப்பா. அதுக்காக இந்த திறமையெல்லாம் அடையாளம் காணப்பட அவர்களுக்கு உதவ வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறதான் கேள்வி. எல்லாருக்குமே அரசுல வேலை கிடைக்காது, எல்லாருக்குமே அரசு வேலை எல்லாருக்குமே கிடைக்காது. ஏதாவது இதில் பொருளாதார ஆய்வறிக்கையில் என்ன சொன்னாங்க, 49% மாணவர்கள் எந்த வேலைக்கும் செல்ல தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால தானே ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்தது. இதை நீங்கள் ஸ்கில்னு ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஸ்கில் டெவலப்மெண்ட்னு நீங்கள் ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க? நாங்கள் வந்து எல்லாத்துலேயுமே எல்லா திறமையும் ஒரு செமிகண்டக்டர் ஃபேக்டரி வருது, ஒரு ஐபோன் ஃபேக்டரி வருது, வேலை வருது, டைட்டான்ல ஒரு வேலை கிடைக்குது, அசோக் லேலண்ட்ல ஒரு வேலை இருக்குன்னா அதுக்கு ஸ்கில்ல வந்து ஐடிஐல சொல்லி கொடுக்குறாங்க, டாடா ஸ்பெண்ட் பண்றாங்க. அது ஸ்கில் இம்பார்ட்டிங். ஏன் ஒரு நீங்க அதை விட்டுட்டு மீண்டும் மகன் ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதி ஆகும்போது ஒரு சாய் விற்ற பிரதமர் நரேந்திர மோடிங்கிற பையன் ஒரு பிரதமர் ஆகும்போது இதுவும் ஆகத்தான் ஆகும், கண்டிப்பா ஆகும். நீங்க டைம் இந்த ஸ்கீமோட இன்டென்ஷன் அதுவா? ஆப்ரஹாம் லிங்கன் தான் அந்த ஸ்கீமோட இன்டென்ஷனா? இந்த விஸ்வகர்மா திட்டத்தினுடைய இன்டென்ஷன் அது கிடையாது. இந்த விஸ்வகர்மா திட்டத்தினுடைய இன்டென்ஷனே என்ன அப்படின்னா, வேலை இல்லாமல் தெரியாதீங்க, உங்ககிட்ட ஏதாவது ஒரு கலை இருக்குன்னு சொன்னால் அந்த கலையின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் சுய தொழில் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய 18 தொழிலில் செருப்பு தைக்கிறது ஒரு தொழில், பொற்கொள்ளர் ஒரு தொழில், முடிதிருத்துவது ஒரு தொழில், படகு செய்கிறது ஒரு தொழில், நீங்க துணி வெளுக்கிறது ஒரு தொழில். அந்த தொழிலை தெரிஞ்சுக்கிட்டு அதுல நீங்க பயிற்சி கொடுத்து காசு கொடுத்து அந்த தொழிலை திரும்ப செய்ய அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் வேணுமா?
அதுக்கு ஒரு ஸ்கீம் வேணுமா? பயிற்சி கொடுக்க மக்கள் அவசியம் வரி இல்லை. பணம் இதான் அதுக்கா? நீங்க தப்பு பண்றீங்க. பயிற்சி கொடுக்க அவசியமே கிடையாது. அப்படின்னா இவங்க சொல்றாங்க சார், அதுல இருக்கு ஸ்கில் அப்கிரேடேஷன்ங்கறாங்க சார். will provide the scheme will provide skill upgradation comma skill toolkit incentive. ஓகே இருக்கட்டுமே, ஸ்கில் Toolkit அப்கிரேடேஷன் incentive என்ன இருக்கட்டுமே. சார்? அவனுடைய முடிவு மனசுல அவனுக்கு தோணுது சார். சார் நீங்க வந்து குணசேகரன் Toolkit incentive என்ன சொல்லுங்க? நீங்க பண்றது ரொம்ப தப்பு. நீங்க வந்து எல்லா திறமையையும், மனிதர்களுடைய ஒவ்வொருத்தருடைய திறமையையும் நீங்க கேவலமா பாக்குறீங்க. அது ரொம்ப தப்பு. தாழ்த்தப்பட்டவனா நான் அப்படின்ட்டு கேட்டார் பாருங்க. உங்களுடைய மனசுல நீங்க அதை மாத்திருங்க. நாங்க அதை பார்க்கவே இல்லை. நாங்க எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? நாங்க வந்து ஒவ்வொரு திறமையையும் கலைவாணியின் ரூபத்தில், சரஸ்வதியோட ரூபத்தை தான் நாங்க பார்க்கிறோம். அந்த திறமையை நம்ம வளர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாட்டு மூலிகைகள்லாம் பத்தி தெரியும். அந்த மூலிகைகளை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது, அந்த மூலிகைகளுக்கு எந்த விதத்தில் அதை கலப்பது, அந்த மருந்து தயாரிக்கிறது ஒரு மிகப்பெரிய திறமை. அந்த மாதிரி பாரம்பரிய அறிவை பாதுகாப்பது இருக்கு. அதெல்லாம் நாம பாரம்பரியமா தலைமுறையா சமூகத்துல இழிவை சுமந்து கொண்டே இருப்பது அப்படின்றது இன்னொன்னு இருக்கு. ரெண்டு சமூக யதார்த்தம். ஒரு நிமிஷம் வன்னி அரசு குறுக்கிட்டார். அப்படி இல்ல, அப்படியே நீங்க திறமை சொல்றீங்க, பயிற்சி சொல்றீங்க. திராவிட கட்சிகள் இருங்க திறமை பயிற்சி சொல்றீங்க. திராவிட அனைத்து இந்துக்களும் வந்து அர்ச்சகராகணும்னு சொல்லி, பெண்களையும் வந்து அர்ச்சகராக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கொண்டு வரும்போது அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது, அந்த திறமை வளர்க்கப்பட்டது சார். ஆனா நீங்க அதுக்கு என்ன சொன்னீங்க? நீங்க வந்து அதை ஏற்றுக்கொண்டீங்களா? சூப்பரா இல்ல நீங்க அவங்கள வந்து அர்ச்சகராக்கணும், பார்ட்னர்கள் மட்டும் தான் அர்ச்சகராக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் நீங்க திரும்ப அதுல போய் நிறுத்துறீங்க. நீங்க திறமை வந்துச்சு, எங்க நீங்க வந்து நீங்க மேட்டர் மாத்துறீங்க அப்படிங்கறத ஏத்துக்கிட்டீங்க. நீங்க மேட்டர் மாத்துறீங்க. எல்லா ஜாதியும் பண்ண முடியாது. மேட்டர் மாத்துறீங்க. திறமை எல்லாருக்கும் திறமை இருக்கு. எவ்வளவு கோவில்கள்ல அர்ச்சகர்கள் பிராமணர்களாக இருக்கிறார்கள்? அதை சொல்லுங்க சார். எவ்வளவு கோவில்கள் திருப்பதி லட்டு செய்யறதுக்கு எவ்வளவு கோவில்கள் ஆகம கோவில்கள், எல்லோரும் அந்த வேலையை செய்ய முடியாது சார். இல்லாத கோவில்கள் அங்கெல்லாம் யார் வேலை செய்யறாங்க, யார் பூஜாரியா இருக்கிறாங்க, அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் விட்டு சும்மா கொஞ்ச நாளைக்கு அந்த கோயில்ல இருக்கிற பார்ப்பனர்கள் எல்லாரும் வந்து செருப்புல வேலைக்கு போலாம். இந்த நீங்க சொல்ற இந்த விஸ்வகர்மா திட்டத்துல இருக்கிற வேலைக்கு போலாம்ல. டிஎம்கே நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க பயிற்சி திறமையின் அடிப்படையில தான பேசுறீங்க. இருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. பயிற்சி திறமை அடிப்படையில தான பேசுறீங்க. ஏன் வந்து கோயில்ல இருக்கிற பார்ப்பனர்கள் எல்லாரும் வந்து நீங்க செருப்பு தைக்கிற வேலைக்கு போக மாட்டீங்க, ஏன் கூட்டுற வேலைக்கு போக மாட்டீங்க, மத்த வேலைக்கு போக மாட்டீங்க, மலால்ற வேலைக்கு போக மாட்டீங்க, நீங்க வந்து டாக்டரோட புள்ள மட்டும் டாக்டரா வரலாம், ஆசிரியரா வரலாம், கவர்மெண்ட் பாலிட்டிஷியன் இல்ல ஸ்டாலினுடைய பையன் போக வேண்டியதானங்க. ஸ்டாலினுடைய பையன் திருப்பி முதலமைச்சரா வரலாம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆசையா இருக்கு. இவங்க வரக்கூடாதா மேல? இவங்களும் வரட்டுமே அப்படிங்கிறது மக்கள் ஓட்டு போட்டா வர்றது சார். எம்எல்ஏ ஆகறாங்க, ஜனங்க ஓட்டு போட்டா ஒருத்தர் ஜாதி பாகுபாடு உங்களுடைய மனசுல இருக்கு. உங்களுடைய மனசுல இந்த ஜாதி துவேஷம் இருக்குது, வேறுபாடு இருக்குது. அதை மாற்றுங்க. தமிழ்நாட்டில் மேக்சிமம் ஜாதி கலவரங்கள், வன்முறைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வன்னியரசு கட்சி. நன்றி சார், நன்றி. நான் திருமுருகன் அவர்கள்ட்ட ஒரு கோணத்தை கேட்கணும். இது வந்து ஜாதிய பிரிவினைக்காகவோ இதுக்காகவோ இல்ல, இதை எதிர்க்கிறவங்களுக்கு, பிஎம் விஸ்வகர்மா ஸ்கீமை எதிர்க்கிறவர்களுக்கு தான் ஜாதிய கண்ணோட்டம், ஜாதிகளை இழிவா இந்த தொழிலை செய்யறவங்களை இழிவா பார்க்குற கண்ணோட்டம் இருக்குன்னு சொல்றாரு. மீதி நிறையாவும் பேசியிருக்கிறாங்க. இல்லை, இதில் அந்த பிஎம் விஸ்வகர்மா அதுக்கு லோன் வாங்குறதுக்குன்னு ஒரு என்னென்னலாம் தரணும்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இது பத்திரிகையில் வந்திருக்குது, மின்ட்லேயே வந்திருக்குது. ஆதார் கார்டு தரணும், ஐடி ப்ரூஃப் தரணும், வேலையில் இருக்கக்கூடிய ப்ரூஃப் ஆஃப் ஆக்குபேஷன், என்ன வேலை இருக்குன்னு அதுக்கு தரணும், மொபைல் நம்பர் தரணும், பேங்க் அக்கௌண்ட் தரணும், இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் தரணும், கடைசியாக காஸ்ட் சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ் தரணுன்றாங்க. இது எதுக்கு சார்? நீ லோன் தர்றதுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் எதுக்கு தரணும்? நான் கேட்க வேண்டிய கேள்வி, ஜாதி சர்டிஃபிகேட் எதுக்கு வாங்குறீங்க? இது வந்து பத்திரிகையில் அரசாங்கத்தோட அறிக்கை. ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கி என்ன பண்ண போறீங்க? அப்போ இதில் வெளியே தெளிவாக தெரியுது, உனக்கு தொழில் தான் முக்கியம்னா தொழில் கொடுத்துட்டு போங்க. அதுக்கு தான் பேங்க்கில் வந்து எத்தனையோ ஸ்கீம் வச்சுருக்கிறீங்க, எம்எஸ்எம்இ ஸ்கீம் வச்சுருக்கீங்க, எஸ்எம்இ ஸ்கீம் வச்சுருக்கிறீங்க, அதில் கொடுத்துட்டு போகலாம். அடுத்தது நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இவங்ககிட்ட இந்த 1 லட்ச ரூபா லோன் தர்றதுக்கு வந்து இவ்வளவு தூரம் பேசுகிறாங்க. அதானிக்கு எந்த தகுதி அடிப்படையில் 88,000 கோடி ரூபா லோன் கொடுத்துருக்கீங்க. 13,000 கோடி ரூபா லோன் தர்றதுக்கு ஏதோ பெரிய இதாக பேசுகிறாங்க. அதானிக்கு கொடுத்துருக்க மொத்த லோன் வந்து 88,000 கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க. அதானிக்கு 88,000 கோடி ரூபாய் லோனு சாதாரண மக்களுடைய சேமிப்புலேருந்து வந்த பணத்தை எடுத்து கொடுத்துருக்குறீங்க.
அது எந்த அடிப்படையில் கொடுத்துருக்கிறீங்க? அடுத்து ஏதோ இந்த விஸ்வகர்மாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சிறு சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் 1 லட்சம் 2 லட்ச ரூபா கொடுத்தா வாழ்க்கையை முன்னேற்றான்னு கதை விடுறீங்க. என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இவங்கெல்லாம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கூட இல்லாமல் இருக்கிறாங்க, இவங்களுக்கு லோன் தரணும் முன்னேற்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் ஏழையாக இருக்கக்கூடிய உயர் ஜாதி சேர்ந்தவனுக்கு 8 லட்ச ரூபா இன்கம் இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு வந்து தனியாக இடஒதுக்கீடு தரேன்னு சொல்கிறேன். ஏன் இடஒதுக்கீடு தனியாக தரலாம் இவங்களுக்கெல்லாம்? இதே விஸ்வகர்மாவுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டியதானே? ஏதாவது வேணாங்குது? அது உயர் ஜாதி பார்ப்பனர்களுக்கு மட்டும் வருஷத்துக்கு 8 லட்ச ரூபா வருமானம் இருந்தால், அது 8 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்தால் தரோன்னு சொல்கிறேன். ஆனால் 1 லட்ச ரூபா கூட வச்சுக்க முடியாத ஒருத்தன், ஆனால் அந்த இடபிள்யூ ஸ்கீமுக்குள்ளார வர முடியாது, தனியாக இடஒதுக்கீடு வாங்க முடியாது. சரியா? ஆனால் அவனுக்கு அந்த 8 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்துருப்பீங்க. இந்த கதை என்ன கதை? அப்ப பிஎம் விஸ்வகர்மான்றதுக்கு பதிலா நீங்க பிஎம் விஸ்வகர்மாவுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ரிசர்வேஷன் இந்த ஹார்டிஸ் தனியா பேசக்கூடாது. நீ ஐஐடிக்கு வேலைக்கு போகணும்ன்றீங்களா, படிக்கணும்ன்றீங்களா? படிக்கிறது தானே, படிக்கிறதுக்கு அரசாங்க வேலை கொடுக்கலாம். நான் சொல்றேன், விஸ்வகர்மா வேலை பார்க்குறவங்களுக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கூட இல்லை அப்படின்னு சொல்லி லோன் தரேன்னு சொல்றீங்கல்ல, அது 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இல்லாதவங்க தனியாக இடஒதுக்கீடு சேர்த்து கொடுக்க வேண்டியது தானே? அவங்க தனியாக மேலே வந்துட்டு போகிறாங்க. இந்த 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வச்சு கொடுத்துட்டு என்ன பண்ண முடியும்? இதில் சொல்லியிருக்க எல்லா திட்டத்துக்கும் ஜிஎஸ்டி இருக்குது, ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன்லாம் கிடையாது, ஜிஎஸ்டி இருக்குது. அதெல்லாம் யார் பணம்? அதெல்லாம் எங்கே போகிறதுக்கு? அப்போ இது இவங்க சொல்லக்கூடியது முழுக்க சாதி அடிப்படையில் இந்த சமூகத்திலேருந்து வர்றவங்களுக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு அதோடய இருந்துக்கோன்னு சொல்கிறது. ஏன் 20 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா கூட ஏன் வேணாங்குது? 88,000 கோடி ரூபா அதானிக்கு ஒரு ஆளுக்கு கொடுக்குறீங்கல்ல, ஏன் செருப்பு தைக்கிறவருக்கு நீங்கள் தான் அவ்வளோ கருணை இருக்குதுன்னு சொன்னால் 1 கோடி ரூபா கடன் கொடுங்களேன். ஏன் பேட்டா மாதிரி ஒரு ஷோரூம் வச்சுட்டு போறாரு? 2 கோடி ரூபா கொடுங்க. என்ன வலிக்குது? உங்க வீட்டு காசா? நீங்க சம்பாதிச்ச காசா? ஏன் செருப்பு தைக்கிறவர், கூட முனைவர், பானை செய்கிறவர், இவங்கெல்லாம் பாவம், அவங்கெல்லாம் உதவி பண்ண அவங்களுக்கு உங்களாம் மனசுல இருக்குன்னு சொல்றீங்களா? கையில் இருக்கு. நீ 88,000 கோடி ரூபாய் ஒரு நபர் அதானிக்கு கொடுக்குற காசை, அது அதானி இன்னும் கட்டாத லோனு, வாங்கின லோன் அல்ல. 88,000 கோடி இன்னும் அதானி அரசாங்க வங்கிகளுக்கு திரும்ப தராத பணமே 88,000 கோடி ரூபாய் இந்த வருட கணக்கில். அப்படி ஒரு மனுஷனுக்கு 88,000 கோடி ரூபாய் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் மோடி இந்த மக்களுக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் பிச்சை போடுறாரு அவரு. இந்த பிச்சையில வந்து நாங்கெல்லாம் கோடீஸ்வரன் ஆயிடுவோம். மாமா யாரு காது குத்துறாங்க? அது ஒரு ஜிஎஸ்டி வர போடுவாங்க. ஒரு நிமிஷம் இவர் வாசுதேவன் குறுக்கிடுறார். ஒரு செகண்ட் சொல்லுங்க வாசுதேவன் சார், பேசணும். உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு, சொல்லுங்க சார். என்ன சார் திருமுருகன் காந்தி சார், திருமுருகன் காந்தி வந்து ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளிக்கு 1 லட்சம் கொடுக்குறீங்க, அடானிக்கு 88 லட்சம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறார், 88,000 கோடி கொடுக்குறீங்க அப்படிங்கிறாரு. யாருக்கு யாரை கம்பேர் பண்றதுங்கிறது தெரிய வேண்டாமா? கம்பேர் பண்றதுக்கு நான் கேக்குறேன், அதானிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லுங்க. வர வேண்டாம், அதானி குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி என்ன குவாலிஃபிகேஷன் என்ன கம்பேர் பண்ணும்போது பேசிட்டு இருப்பீங்க? எப்படி பேசிட்டு இருக்கீங்க கேக்குறேன் நான். உலகத்திலேயே 13 இந்த மாதிரி பேசினா வேற மாதிரி பேச வேண்டியிருக்கும். மிகப்பெரிய தொழில் என்ன குவாலிஃபிகேஷன் பத்தி பேச வேண்டியது. அதானிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அவசியம் இல்ல. காமராஜருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் நீங்க கேட்டிங்களா? காமராஜருடைய அதானிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அத சொல்லுங்க. காஸ்ட் சர்டிபிகேட் வாங்க சார், அந்த கோர் பாயிண்ட்க்கு வந்துருங்க. அவர் துணை முதலமைச்சர் ஆகலையா? அதே மாதிரி தான் முதலமைச்சர் பார்க்கறாரு. துணை முதலமைச்சர் ஆகலையா? குவாலிஃபிகேஷன் கேக்குறீங்க. அதே காந்தி யார்? அடானி யாரை மீட் பண்ணாங்க? மோடிஜியா லோன் தராரு பிரைம் மினிஸ்டர் அடானி யாரை மீட் பண்ணாங்க? திருமுருகன் காந்தி என்ன பேசுறாரு? என்ன பேசுறீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. உங்க என்ன பேசுறீங்க பதில் சொல்லுங்க. இவர்தானே ஒன்னான்னு கேட்டாலே எல்லாரும் எல்லாத்துக்கும் அதானிக்கு அதான் தகுதி. இஸ் நம்பர் 1 லிஸ்ட் இன் இந்தியா. ஒரே தகுதிதான் எப்படி பேசுவீங்க நீங்க? தயவு செய்து எப்படி தரங்கடத்தை பேசுறாங்க, அவமானப்படுத்தாதீங்க. அதானிக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி இவ்வளவு பணத்தை கொடுத்தீங்க? யார் வீட்டு பணம்? யாரை மீட் பண்ணி யார் வீட்டு பணம்? சென்னைக்கு வந்துட்டு உங்க வீட்டு பணமா? அது பாயிண்ட் உங்க வீட்டு பணமா? அது அதானி பணம் கொடுத்ததுக்கு உங்க அப்பா அதானி பணம் கொடுத்தீங்க. அதானி என்ன தகுதி கொடுத்தீங்க? இது வரைக்கும் அதானி பண்ண ப்ராஜெக்ட் 88,000 ரூபாய் வங்கிக்கு கொடுக்காத பணம் சொன்னீங்க. 88,000 ரூபாய் ஒரே நிமிஷம். மிஸ்டர் திருமுருகன் காந்தி தவறான தகவல் பதிவு பண்றாருங்க. எடுத்து கொடுக்கறாரு. ரொம்ப தவறான தகவல். பிஎம் விஸ்வகர்மாக்கே வந்துறலாம். நான் கேக்குறது ஒரு நிமிஷம், ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசிடுவோம். அதாவது தமிழ்நாட்டில் விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்தணும்னு பிஜேபி தொடர்ந்து வலியுறுத்தி வருவது எதை காட்டுகிறதுன்னு ஒரு கேள்வியை நேரில் மாடி வச்சிருக்கிறோம். மக்களை முன்னேற்றுவதற்காகவா, இப்போ இருக்கக்கூடிய ஜாதி அமைப்பு அதை பாதுகாக்கிறதுக்காகவா, இல்லை மலிவான வாக்கு அரசியல் இதன் பின்னாடி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம விவாதத்தை தொடரலாம். கேள்விக்களம் தொடர்கிறது. தமிழ்நாட்டிலும் விஸ்வகர்மா திட்டத்தை
செயல்படுத்தணும்னு பிஜேபி வலியுறுத்துவது எதற்காகன்னு நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை வைத்திருக்கிறோம். மக்களை முன்னேற்றுவதற்காக என்று 9% பேரும், ஜாதி அமைப்பை பாதுகாப்பதற்காக என்று 55% பேரும், மலிவான வாக்கு அரசியல் இதன் பின்னால் இருக்கிறது என்று 36% பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு பார்வை திரு நாஞ்சில் சம்பத். ஒரு நிமிஷத்துக்குள்ள உங்கள் நிறைவு பார்வை. இந்த பட்டியலே தவறானது. இதில் நாதஸ்வர கலைஞர்கள் வர்றாங்களா? தவில் வாசிக்கிறவங்க வர்றாங்களா? அவங்க தான் கைவினைஞர்கள். அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறவங்க வர்றாங்களா? அது கை செய்யக்கூடிய ஜாலம். அது அவங்களே இந்த பட்டியலில் சேர்க்கலையே. இனி சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் தங்கப்பட்டறை வைத்து ஒரு வசந்த மாளிகையில் வாழ்ந்த குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு தரைமட்டமாகி தற்கொலை செய்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இன்றைக்கி கார்ப்பரேட்டுகளுக்கு கையில் போயிடுச்சு. இன்னைக்கு தங்கம் இன்றைக்கி 70,000 ரூபாய் ஒரு பவுன். இதை கட்டுப்படுத்துவதற்கோ மட்டுப்படுத்துவதற்கோ உள்ள திட்டம் இருக்கா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழையாக இன்றைக்கு விஸ்வகர்மா சமூகம் இன்றைக்கு உருக்குலைந்து விட்டது. ஒரு பாரம்பரியமான மரபார்ந்த பெருமைக்குரிய விஸ்வகர்மாக்கள் இன்றைக்கு ஒரு சபிக்கப்பட்ட மக்களாக இன்றைக்கு என் கண்ணுக்கு தெரிகிறார்கள். நீ அவர்களை காப்பாற்றுகிற லட்சணம் இதுதானா? 1 லட்சம் ரூபாயில் என்ன செய்ய முடியும்? 1 லட்சம் ரூபாயில் ஊட்டி வரைக்கும் கூட போக முடியாது. நீ 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு தினம் உருவாக்குகிறேன்னு சொன்னால், அந்த பெரியவர் பேசுகிற பொழுது சொல்கிறார்ல, இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு திறமை இருக்குன்றாரு, திறமை இருக்குன்னு சொல்கிறாருல்ல. நான் கேட்குறேன், ஒரு அதானியோட ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியை விட அதானி எந்த வகையில் உயர்ந்தவர்? மனிதர்கள் எல்லாம் சமம். அது எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் மக்கள், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் சொல்லி எதிராக இருக்காங்களா இவங்க? ஆகவே இது பழையபடி இந்த சமூகத்தை மீண்டும் பழைய கற்காலத்துக்கு கொண்டு செல்லுகிற ஒரு ஏற்பாடு. இதை நவீன ரக ஒட்டுண்ணிகள் செய்கிறார்கள். இதை தீவிரமாக பரப்புரை செய்து தவிர்ப்பதற்கும் தகர்ப்பதற்கும் சமூகம் முன்வர வேண்டும். திரு ஜி.கே. நாகராஜ். அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் 75 ஆண்டு காலம் திராவிடத்தினுடைய அடிப்படை கொண்ட கட்சியை கொள்கையாக கொண்டது தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. பாஜக ஆளவில்லை. இன்றும் செருப்பு தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், இன்றும் தூய்மை பணியாளர்கள் இருக்கிறார்கள், இன்றும் இரட்டைக்கோலை முறை தமிழ்நாட்டிலே இருக்கிறது, இன்றும் மலமல்லுவோர் இருக்கிறார்கள். இதெல்லாம் இன்னைக்கும் நீங்கள் 75 ஆண்டு காலம் சரி செய்யலை. கோவையில் வந்து பாருங்க, சைனடு குடித்து இறந்தவர்கள், கந்து வெட்டிக்கு வாங்கி இறந்தவர்கள் எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும். 1 லட்சம் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு வேணா ஊட்டிக்கு போறதுக்கு 1 லட்சம் பத்தாம இருக்கலாம். ஆனால் குழந்தையை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதற்கு 5000 இல்லாமல் தற்கொலை செய்தவர்கள் எண்ணிக்கை அதிகம் கொரோனா சமயத்தில். அதை காக்கத்தான் நாங்கள் 1 லட்சம் ரூபாய் குறைந்த வட்டியில் கொடுக்கிறோம் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு. தொழில் செய்கின்றவர்கள், செய்து கொண்டிருப்பவர்கள், தன் மகனை படிக்க வைக்க விரும்புவர்கள், தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த தொழிலை செய்யணும்னா பணம் வேணும் சார். அதைத்தான் கொடுக்குது மத்திய அரசு, சாதி அல்ல. ஏன் சாதி? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க நீங்க தானே சொல்றீங்க. இந்த சாதி உயர்ந்து விட்டதா, இந்த இடஒதுக்கீட்டால் உயர்ந்து விட்டதா, வாழ்வாதாரம் பெற்று விட்டதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய கடமை இன்னைக்கு நம்முடைய மத்திய அரசுக்கு இருக்கிறது. அதைத்தான் மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. முதல்ல இதுக்கு சான்றிதழ் ஏன் கேக்குறீங்கன்னு விளக்கம் சொல்லுங்க. ஓட்டு போட்டு துரைமுருகன் எம்எல்ஏ ஆனாரே பல ஆண்டுகள், அவர் துணை முதலமைச்சர் ஆக முடிஞ்சதா? உதயநிதி முதலமைச்சர் ஆனார். அதனால தமிழ்நாட்டு அரசியல் முற்றிலும் நான் பேசி முடிச்சிடறேன். தமிழ்நாட்டு அரசியல் முற்றிலும் பிரிவினைவாத அரசியல். 75 ஆண்டு காலமாக மக்களை பிரித்து ஒரு திட்டத்தை செயல்படுத்த கூட விடாமல் இருக்கின்ற அரசாக திமுக அரசு இருக்கிறது. இதர் கூடிய விரைவில் மிகப்பெரும் உண்ணாவிரதத்தை நாங்கள் செய்ய போறோம். அண்ணன் நாஞ்சில் சம்பத் கேட்டாங்க, என்ன அதிகாரம் இருக்கிறது? ஒரு திட்டத்தை கொண்டு சேர்த்துவதற்கு அதிகாரம் தேவையில்லை. மக்களை திட்டத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கிறது. அந்த திட்டத்தை வழிகாட்டுவதற்கு ஒவ்வொரு சாதாரண குடிமகனுக்கும் அதிகாரம் இருக்கிறது. அதை தமிழக அரசு செய்ய தவறிவிட்டதால் தான் எங்களை போன்றவர்களை செய்யுங்கள் என்று மத்திய அரசினுடைய அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் திட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். தமிழக அரசு செய்ய தவறிவிட்டது. பல திட்டங்களை மட்டுமல்ல, பல மசோதாக்களை
பிரிவினைவாதத்தை ஒவ்வொரு நோக்கி ஜாதியா தமிழகம் போறது, சென்று ஒவ்வொரு கொண்டிருக்கிறது. ஜாதி எத்தனை மக்களையா நாட்கள் செய்றேன். பார்த்து நிச்சயமாக அணுகிறதுன்றது வந்து ஒரு காஸ்ட் அவுட்ரீச் இல்லையா? இந்த வேலையை பார்க்க அரசு உங்களுக்கு ஏதாவது உத்தரவு இல்ல, போட்டிருக்கா? இது ஜாதி அல்ல, தொழில். உங்களுக்கு தொழிலில் உயர்வு தாட்சி இல்லை. தொழில் வருமானம் சரி, கொடுக்கிறது. நிர்மலா சீதாராமன் அந்த அவர்கள் தொழில் மன்னிப்பு இன்னைக்கு எல்லா கேட்கணும். சமுதாயம் செய்யறாங்க. எங்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னு இன்னைக்கு சலவை போராடுறாங்களா அந்த தொழிலை மக்கள்? நான் சொல்றேன், சலவை தொழிலை சார், சார், சலவை நாங்க தொழிலை 5 இன்னைக்கு சமூகம் தான் எல்லா சமுதாயம் விஸ்வகர்மா. செய்றாங்க. நாமக்கல்ல மற்றவர்களை இந்த நான் 18 முடிச்சிடுறேன். கொண்டு வந்தீங்கன்னா அவங்க விஸ்வகர்மா இல்ல, எங்களை இன்சல்ட் பண்றீங்கன்றாங்களா அவங்க? இப்ப போராடுறாங்களே சார், அது தவறான புரிதல். விஸ்வகர்மாங்கிறது அந்த குருவோட பெயர், சமுதாய சாதியுடைய பெயர் அல்ல. விஸ்வகர்மா என்கின்ற அந்த குரு கைவினைகளுடைய தெய்வமாக கருதுகின்ற அவரை மரியாதை செய்கின்ற வகையில் வைக்கப்பட்ட திட்டமே ஒழிய ஒரு சமுதாயத்தை சார்ந்த பெயர் அல்ல. திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம். அதை இன்னைக்கு சொல்றேன், நாமக்கல்ல சலவை தொழிலை பல மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எடுத்து செய்யறாங்க. ஏன்னா அது வருமானம் தருது. இன்னைக்கும் முடிவெற்றுகின்ற தொழிலை பல மாற்று சமுதாயம் செய்யறாங்க. ஏன்னா அது வருமானத்தை தருகிறது. அதனால தொழில்ல பணம் வருமானம் வருகின்ற பொழுது உயர்ச்சி தாழ்ச்சி இல்லை. அவங்க எடுத்து விரும்பி செய்யறாங்க. அதற்குரிய உதவியை மத்திய அரசு செய்கிறது. நீங்க தயவு செய்து தமிழ்நாட்டில் குறிப்பா திமுக அரசு தொடர்ச்சியாக பல திட்டங்களை முடக்கி இருக்கிறது. இது மிக அருமையான திட்டம். நான் சொல்றேன், குடும்பத்துல பணம் இல்லைன்னா அந்த பையன் டாக்டர் ஆக முடியாது, அந்த பையன் நாசாக்கு போக முடியாது, தந்தை சம்பாதிக்கலன்னா சாப்பாடு கிடைக்காது. அந்த அடிப்படை வருமானத்திற்கு செய்கின்ற பையனுக்கு காசு கொடுத்து நீங்க அப்பாவுக்கு கொடுக்கல, மகனுக்கு கொடுத்து அதே தொழிலை தொடர்ந்து செய்யறதுக்கு தான் இந்த ஸ்கில் என்ஹான்ஸ்மென்ட்னு சொல்றீங்க. மகனும் விரும்பினால் செய்யலாம் சார், அது அவருடைய விருப்பம். இல்ல அது அவனுடைய விருப்பங்க. மகனுக்கு திறமை இருக்கிறது, என்னால் பல கோடி சம்பாதிக்க முடியும் நினைச்சாருன்னா அந்த மகன் அந்த தொழிலை செய்யலாம் சார். அது விருப்பம் சார். நாங்க கம்பல் பண்ணல. we never compelled. நீங்க விருப்பப்பட்டா செய்யலாம். என்கரேஜ் பண்ணுவீங்க. டைல் ஓட்டுறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கிடைக்குது. நீங்க என்கரேஜ் பண்றீங்க. கோயம்புத்தூர்ல நீங்க கம்பல் பண்ணல, என்கரேஜ் பண்றீங்க. நன்றி. உங்களுடைய நிறைவு பார்வையாடுறேன் திரு வன்னியரசு. இல்லை, அதாவது அண்ணன் நாகராஜ் அவர்கள் பேசும்பொழுது இன்னமும் மலர்றவங்க இருக்கிறாங்க, இன்னமும் கூட்டுறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. விஸ்வகுருன்னு அழைக்கப்படுகின்ற இவர்களால் விஸ்வகுருன்னு அழைக்கப்படுகின்ற மோடி அவர்கள் கர்மான் ஒரு நூல் எழுதும்போது கூட்டுறது துடைக்கிறது எல்லாமே மலர்ற வேலை எல்லாமே கடவுளுக்கு செய்யக்கூடிய துண்டுன்னு அவர் நூல் எழுதுகிறாரு. அப்போ அதை அதை பாதுகாக்கிற ஒரு நிலையில் தான் அந்த விஸ்வகுரு இருக்கிறார். அதே அடிப்படையில் கீழே எல்லாமே பாதுகாக்கிற நிலையில் தான் கொண்டு வர்றாங்க. இவங்க ஏதோ வருத்தப்படுறது மாதிரி பேசலை. என் கூட்டுறவங்க இருக்கிறாங்களே, பெருக்கிறவங்க இருக்கிறாங்களே, மலாள்றவங்க இருக்கிறாங்களே, செருப்பு தைக்கிறவங்க இருக்கிறாங்களே, இன்னமும் இருக்கிறாங்களேன்னு சொல்லி வருத்தப்படலை அவங்க. ஏன்னா இவங்க விஸ்வகுரு சொல்லக்கூடிய மோடி அதை அது கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டுன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மோடி இன்றைக்கி பிரதமராக இருக்கார். அவர் எப்படி நீங்கள் எம்பவர் பண்ணுவீங்க? நீங்கள் இவங்களை உண்மையாகவே எம்பவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த அடிப்படையில் அதே வேலையை செய்கிறதுக்கு தான் நீங்கள் சுருக்குறீங்க. அவங்களுக்கு உண்மையாக நீங்கள் சில ஜாதி வெறியை தூண்டுவதற்கு அல்லது அவர்களுக்கு மேலும் அவங்களுக்கு பெருமைப்படுத்துவதற்கு தான் நீங்கள் அதை செய்கிறீங்க. சாதி பெருமையை கொண்டு வரதுக்கு தான் நீங்கள் பண்ணுறீங்களே ஒழிய எந்த இடத்திலும் அவர்கள் எம்பவர் பண்ணுவதற்கு எந்த இடத்துலையும் நீங்கள் கொடுக்கல. இன்னொன்று என்னென்னா, குறிப்பாக இவங்க இந்த அமைப்பு முறையை 18 தொழில் முறையை கொண்டு வர்றாங்க. இதுவே தவறு. இதுவே குலக்கல்வி திட்டத்தை மேலும் ஊக்கப்படுத்துறது, குலக்கல்வி திட்டத்தை மேலும் ஊக்கப்படுத்துறது. அதனால் முழுக்க இந்த திட்டமே இவர்கள் அவர்களை எம்பவர் பண்ணுவதற்கு தமிழ்நாடு அரசு நிராகரிச்சிருச்சு சார். இந்த ஸ்கீமை செய்ய மாட்டோன்றாங்க. பிஜேபி நீங்க செய்து ஆகணும்னு கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்க அது ஒவ்வொன்றும் தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் அதான் சொல்றாங்க. நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் சொல்றாங்க. ஆனாலும் நீங்க கொண்டு வந்தால் தான் நீங்கள் நிதி கொடுப்போம் சொல்றது இருக்குல்ல. இப்போ நேரடியாக அரசிட்ட போகாமல் மக்களை போய் தூண்டி விடுறது இருக்குல்ல, மக்கள்கிட்ட போகிறது இருக்குல்ல, இதுதான் இவங்களுடைய நுட்பமான ஒரு அரசியல். இதை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ இவங்களே விஸ்வகர்மா சமூகமே இப்போ எதிராக இருக்கிறாங்க. இப்போ எதிராக போராட்டம் நடத்துறாங்க. பிஜேபிக்கு அது எதிராக போராட்டம் நடத்துறாங்க. நீங்க செய்யறது தப்புன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் கவனத்தில் எடுத்துட்டு தான் நம்ம சொல்றோம். நன்றி நன்றி. திரு வாசுதேவன் நிறைவு பார்வை. இல்லை இவரு வன்னியரை சொல்கிற பாருங்க, மக்கள் போராடுகிறார்கள் அப்படின்னா மக்கள் இப்போ போராடலாம், அவங்களுக்கு இது இருக்குது, அது ஒரு ரைட் இருக்குது. ஆனால் அவங்களுடைய புரிதல் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு விதத்தில் நீங்கள் சொன்னீங்க, இவர் கூட சொல்லிகிட்டு இருந்தார், நாஞ்சி சம்பத் கூட சொல்லிகிட்டு இருந்தார், மேளம் தட்டுபவர்கள் அப்படின்னாரு. எனக்கு உடனே கருணாநிதி தான் ஞாபகம் வந்தது. அவர் எதுக்கு அதே தொழில் செஞ்சுருக்கலாமே அப்படின்னு. இப்போ நாகராஜ் சொன்னாரு. திரட்டுறதுக்கு மெயின் காரணமே இந்த திராவிட ஆட்சியில
திருமுருகன், உங்க நிறைவு பார்வை. இல்லை, ரொம்ப வன்மத்தோட, ஜாதி வன்மத்தோட இல்ல பேசுறாங்க. வக்கரம், வன்மம் இல்ல. வக்கரத்தோட பேசுறதா தான் நான் பார்க்குறேன். அவர் திரும்ப ஏதோ விடுதலை சிறுத்தைகள் ஜாதி கட்சின்னு பேசினாரு, அல்லது அவர் வேலை செய்யக்கூடிய நிறுவனம் ஜாதி நிறுவனம் இல்லாமல் வேறு எந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க பண்ணின இத்தனை அசிங்கத்தினால தான். என்ன 75 வருஷம் திராவிட ஆட்சியில் எல்லாம் இருக்கிறாங்கன்னா 2000-3000 வருஷம் இந்து மதத்தில் என்ன அப்படிங்கன்னு கேட்குற எவ்வளோ நேரம் எங்களுக்கு? 2000 வருஷம் இந்து மதத்தில் பண்ணதுனால தானே இதெல்லாம் ரோட்டில் உட்காந்துருக்கோம் நாங்கள்லாம். நீங்கள் பண்ண வேலை தானே, நீ எங்ககிட்ட தான் எல்லாத்தையும் பிடுங்கினதுனால தானே. அதனால தானே ரோட்டில் வந்து உட்காந்துருக்கோம், செருப்பு தைக்கிறோம், மழை அழுறோம், எல்லா வேலையும் பண்ணுறதுனால. இந்து மதத்தினால தானே, நீ ஜாதி பண்ணது உட்கார வச்சதுனால தானே, நீ பண்ண வேலைனால தான் இங்கே நின்றுருக்கோம். 75 வருஷம் திராவிட ஆட்சியில் தாயா நான் இன்னைக்கு படிக்க வந்திருக்கிறோம், இன்னைக்கு லோன் வாங்குற அளவுக்கு வந்திருக்கோம். லோன் வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு உன்னோட இடத்துல இருந்திருக்கா? என்னைக்காவது கோயிலில் வச்சுக்க அந்த காசு வந்து என்னைக்கா எடுத்து கொடுத்துருக்கியா? நீ கொடுத்துருக்கியா முதல்ல? அதெல்லாம் எடுத்து முடிஞ்சதுல எல்லாம் வாங்கி தானே போட்டீங்கல்ல. கோயிலுக்கு வெளியே நிக்க வச்ச வந்தானே நீங்க. 2000 வருஷம் வெளியே நிக்க வச்ச நீங்க எங்களை பார்த்து பேசுறீங்க இல்லையா? பார்த்து பேசுறீங்க நீங்க. இந்த லோன் தர்றதுக்கு, இந்த லோன் தர்ற 1 லட்சம் 2 லட்சம் தர்றதுக்கு ஏன் 50 லட்சம் கொடுங்க, 1 கோடி ரூபாய் கொடுத்தா ஏன் வலிக்குதுன்னு கேக்குறோம்ல. அதுக்கு என்ன சொன்னீங்க நீங்க? தகுதி இருக்கான்னு கேக்குறீங்க இல்லையா? தகுதி இருக்கான்னு கேக்குறீங்க இல்லையா? பேசுங்க. ஜாதியை அப்புறப்படுத்த இது ஒரு கைவினை, இது ஒரு என்ன கைவினை? ஏன் 50 லட்சம் தர மாட்டீங்க? கைவினை வேலை பார்க்க மாட்டோமா? 50 லட்சம் 1 கோடி ரூபாய் கொடுத்து வேலை பார்க்க மாட்டோமா? அதை பார்க்க கூடாது. 50 லட்சம் 1 லட்சம் ஏன் கொடுக்க கூடாது? 1 கோடி ரூபாய் ஏன் கொடுக்க கூடாது? திருமுருகன், ஒரு பாயிண்ட் தான். அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது ஒரு இஷ்யூ ஆகும். பிஜேபி இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அரசாங்கத்துக்கு எழுதி பார்த்தாங்க, அரசாங்கம் நிராகரிச்சுட்டது. இப்ப மக்கள்கிட்ட போய் ஒவ்வொரு செக்ஷனா பார்த்து இதை பாருங்க நாங்க பணம் தர போறோம், மாநில அரசு தடுக்குது அப்படின்னு அவங்க வந்து பேச தொடங்குறாங்க. இல்ல நான் சொல்லிடுறேன். இப்ப கொடுக்குற 1 லட்சம் ரூபாயில பொருள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அது 18,000 ரூபாய் ஜிஎஸ்டி கட்டும். நான் அதை ரத்து பண்றீங்களா? முதல்ல யோக்கியனா பண்றீங்களா? அதை இங்க இந்த விஸ்வகர்மால வாங்கக்கூடிய ஒவ்வொரு தொழில் 18 தொழிலுக்கான ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு 12,000 இருந்து 18,000 இருந்து 28,000 வரைக்கும் ஜிஎஸ்டி போடுறீங்கல்ல. 1 லட்சம் ரூபாயில 12,000 ரூபாய் 18,000 புடுங்கிடுறீங்க. அந்த பொருளை கொண்டு போய் விற்க முடியாது. அப்ப ஜிஎஸ்டி காம்பன்சேட் பண்ண முடியாது. இத்தனை பண்ணி ஏமாத்திட்டு இதை தவிர அதுக்கு நான் வந்து வட்டி வேற கட்டணும். இதுக்கப்புறம் கொரோனா காலத்துல இவங்க ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வேலை இல்லாம 6 மாசம் இருந்தப்பவும் பேங்க்ல லோனை திரும்ப கட்டணும், வட்டியை திரும்ப கட்டணும்னு சொல்லி கழுத்து நெரிச்சவங்க தானே நீங்க. இப்ப 1 லட்சம் ரூபாய் கொடுத்து எங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணு சொல்றீங்க. நான் கேட்கிறேன், 1 லட்சம் ரூபாய் இல்ல, எங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுங்க, 1 கோடி ரூபாய் கொடுங்க. கொடுப்பீங்களா? அதான் கேட்கிறோம். இந்த 1 லட்சம் ரூபாய் பிச்சை போட வேண்டாம், 1 லட்சம் ரூபாய் வச்சு ஒரு வேலையும் பண்ணணும். ஏன்னா அதுல 18,000 ரூபாய் வரைக்கும் ஜிஎஸ்டியில புடுங்குவீங்க நீங்க. அதை வாய் திறந்து பேச தயாரா? இந்த 1 லட்சம் ரூபாய் வாங்குற லோன்ல அது விஸ்வகர்மா திட்டத்தில் வர்றவனுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்ல தயாரா நீங்க? சரி, முடியுமா? யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? நீங்க 1 லட்சம் ரூபாய் லோன் கொடுத்துட்டு 1.5 லட்சம் ரூபாய் வட்டியோட புடுங்கிறது தானே உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க. அவன் 18,000 ரூபாய்க்கு சேர்த்து வரி கட்டணும், வட்டி கட்டணுங்க. அந்த டாக்ஸ் அவன் ஜிஎஸ்டிக்கு சேர்த்து வட்டி கட்டணும். அவன் எல்லாத்தையும் புடுங்கிட்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து 1.5 லட்சம் ரூபாய் புடுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய இந்த மோடி சர்க்கார் எங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை புடுங்கிறதுக்காக கொண்டு வந்து திட்டத்தை நாங்க எங்க ஒத்துக்கணும்? அதுக்கு ஜாதி சீட்டு கொடுக்கணும். நன்றி. அப்ப இது வந்து ஏமாத்துற வேலை. நன்றி நன்றி நன்றி. உங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.